கோமாரி, கசப்பு, கால்வாய் நோய் இப்படி சொல்லப்படுகிற எஃப்எம்டி என்கின்ற ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸும் ஒரு நச்சுயிரி நோய் என்பதனால அதனுடைய செயல்பாடுமே ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதுக்கு நம்ம சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சு மஞ்சள் பொடி, பூண்டு, நாட்டு சர்க்கரையோட பிசைஞ்சு தேங்காய் திருவலோட கலந்து கொடுக்கணும். இதை கொடுக்கும் பொழுது வாயில இருக்க புண்ணு ஆறிடும். ஒரு நாளைக்கு 3 வேளை இதை கொடுக்கணும். அதனால கோமாரி நோயை கண்டு பயப்படுவதை விட்டுட்டு அதுக்கு அங்கே எங்கே ஓடி எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறத கைக்குள்ளேயே அதை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். ஆனா இந்த தடவை எனக்கு வந்திருக்க செய்தியின் அடிப்படையில நாக்கு புண்ணு ஆறுவதற்கு ஒரு சில நாட்கள் கூட எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. அதனால சொல்றேன், தேங்காயை போட்டு அரைக்காதீர்கள். தேங்காயை திருவல் தான் போடணும். தேங்காய் துருவலை மட்டும் போட்டு கையால பிசைஞ்சு கொடுக்கணும். தேங்காயை எக்காரணம் கொண்டு மிக்சியில போட்டு அரைக்க கூடாது. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மருத்துவத்தை முறையாக செய்தால் கோமாரி நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆரோக்கியமான கால்நடை வளர்ப்புக்கு எல்லா சேவைகளும் ஒரே செயலியில். இன்றைய யோஃபார்ம் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.